சான்றோர் பெருமக்கள், அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் தொல்காப்பிய தொண்டன் கலைமாமணி முனைவர் பத்மநாபன் ஆகிய என்னுடைய அன்பு வணக்கங்களை, பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் நாம் தோன்றியதன் பயனை எடுத்து கூறுகின்ற வள்ளுவர், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று கூறுகிறார். கடவுள் வாழ்த்தின் இறுதி குரலாகிய இந்த குரலின்படி நாம் இந்த பிறவிக்கடலை நீந்தியாக வேண்டும். அதற்கு இறைவனுடைய திருவடிகள் துணை வேண்டும். அந்த வகையில் 400 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் அடியார் பெருமகனின் நூலாகிய நீதிநெறி விளக்கத்தை எடுத்து கூறுவதுதான் இந்த காணொளியின் நோக்கம் என்று கூறி தொடங்குகிறேன். வைகுண்டத்திலே, ஸ்ரீ வைகுண்டம், திருவைகுண்டம் என்று அழைக்கப்படுகின்ற வைகுண்டத்திலே தோன்றி குமரகுருவருடைய தாய் தந்தையர் சண்முக சிகாமணி மற்றும் சிவகாமி சுந்தரி அம்மையார் ஆகிய இருவரும் ஈன்றெடுத்த இந்த குழந்தை குமரகுருவரர் என்னும் குழந்தை 5 ஆண்டுகள் வரை பேசவே இல்லை, ஊமையாகவே இருந்தது. இந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன் சந்நிதியிலே வைத்துவிட்டு பெற்றோர் இருவரும் மனமுருக வேண்டி, இந்த குழந்தை வாய் பேசாமல் இருந்தால் எங்கள் நிலை என்னாவது என்று கதறி கண்ணீர் விட்டபோது முருகன் நேரடியாக வந்து அவருக்கு திருவாய் மலர்ந்தருள அருள் செய்தார். அதுகொண்டு அந்த பிள்ளை குமரகுருவரன் என்னும் அந்த பிள்ளை பாடிய திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா, பூமேவும் செங்கமர என்று தொடங்கி நேரிசை கலிவெண்பாவால் முருகனை பாடத் தொடங்கிய அவர் பின்னால் பல்வேறு சிறு சிறு நூல்களை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம் முதலான நூல்களை இயற்றி தன்னுடைய வாழ்நாளை பயனுள்ள வகையில் முருகனோடு ஒன்றி கலந்து அவருக்கே பணிவிடை செய்து ஆளாகி அவர் இட்ட கட்டளையை, இறைக்கட்டளையை ஏற்று நடந்து மாசிலாமணி தேசிகர் தருமபுர ஆதீன குருவாகிய பட்டத்து குருவாகிய மாசிலாமணி தேசிகரை தன்னுடைய குருவாக ஏற்று அவர் கட்டளைப்படியே நடந்து இறுதியில் காசிக்கு சென்று அங்கு குமாரசாமி மடம் என்ற ஒரு மடத்தை நிறுவி, அதுதான் இப்போது திருப்பனந்தாள் குமாரசாமி காசி மடம் என்று அழைக்கப்படுகின்ற மடம். அந்த மடம் அந்த வகையில் அவர் நமக்கு அருளித்தந்த நீதி நெறி விளக்கம் என்ற நூலை சொல்வதுதான் அடியேனின் உள்ள கருத்தாகும். காரணம், இன்றைய மாணவர்களுக்கு கல்வியை போதிக்கின்றார்கள், ஆனால் ஒழுக்க வகுப்பு என்று ஒரு தனி வகுப்பு முன்பெல்லாம் நடந்தது. இப்போது அது இல்லை. அது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று கூறுவார்கள். அந்த வகுப்பு இப்போது நடப்பதில்லை. மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் படிக்கின்ற கல்வி குருட்டு கல்வியாக இருக்கின்றதோ என்ற அளவுக்கு என்ன தோன்றுகிறது. காரணம், கல்வி வணிகமாகிவிட்டது. எங்கும் உலகெங்கும் இந்த நிலைதான். ஒரு சில இடங்களில் சற்று முன்னேற்றம் கண்டிருக்கிறோம். இருந்தாலும் திருமூலர் இந்த கல்வியை குருட்டு கல்வி, குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி வீழுமாறை குழி வீழுமாறை என்று கூறுகிறார். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கல்வி குருட்டின்
நீக்கும் குருவினை கொள்ளாத கல்வியாக, குருட்டை நீக்கா குருவினை கொண்ட கல்வியாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த கல்வியை மட்டுமே பயிலும் இன்றைய மாணவர்கள் ஒழுக்க நெறியை மறந்து போய் புறநெறியில் சென்று விடுகிறார்களோ என்று அஞ்சத்தக்க நிலையில் இந்த பதிவு இப்போது தேவை என்று கருதி, இந்த வகையில் இந்த அறநெறி கருத்துக்களை வலியுறுத்தும் நீதிநெறி விளக்கம் என்னும் அவருடைய இந்த 101 வெண்பாக்கள் அடங்கிய அவருடைய நூலை நாம் ஒவ்வொரு வெண்பாவாக பார்ப்பதே நமது கடமையாக கருதி, அந்த வகையில் இன்றைக்கு நாம் இந்த அவருடைய அந்த நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் முதல் வெண்பாவை பார்க்கலாம். மேலும் இந்த நீதிநெறி விளக்கம் என்னும் நூல் உண்மையில் சொல்லப்போனால் திருக்குறளை அவர் முழுதும் படித்து அதில் அந்த திருக்குறள் அவர் மனம் கவர்ந்த குறள்களுக்கு விளக்கம் எழுதும் வகையில்தான் இந்த நீதிநெறி விளக்கம் அமைந்தது என்று சான்றோர் பெருமக்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் அவர் எடுத்த எடுப்பில் கடவுள் வாழ்த்து பாடலில் முதல் வெண்பாவை தருகிறார். அந்த முதல் வெண்பாவில் அவர் 3 நிலைகளை சொல்கிறார். இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை ஆகிய இந்த 3 கருத்துக்களை வலியுறுத்தி முதல் வெண்பாவை அமைக்கிறார். அந்த வகையில் அந்த முதல் வெண்பாவை நாம் இப்போது பார்க்கலாம். நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டு நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை, நமரங்கால் எண்ணே வழுத்தாதது எம்பிரான் நன்று. மன்று எம்பிரான், மன்றத்தில் இந்த உலகில் ஏன் நீங்கள் எம்பிரானாகிய யார் வேண்டும், எந்த இறை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், என்னை பொறுத்தவரை முருகன் எம்பிரானை ஏன் வழுத்தவில்லை? காரணம், இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் நிலை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவை எல்லாம் நிலை இல்லாதவை என்பதை இந்த முதல் கடவுள் வாழ்த்தில் குமரகுருபரர் நமக்கு அறிவுறுத்துகிறார். இளமை என்பது நிலையான ஒன்று அன்று. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என்று ஒரு பாடல் கண்ணதாசன் அண்மையில் திரைப்படத்தில் கூறியது போல, ஆண்டு செல்ல செல்ல முதுமை வரும். ஒருவனுக்கு 20 வயது தோற்றத்தில் 20 வயதில் இருந்த இளமை 70 வயதில் இருக்காது. அந்த துடிப்பு, அந்த இளமை வேகமெல்லாம் அடங்கி போகும். முதுமை என்பது கேட்டுக்கொண்டு வராது, தானாக வந்துவிடும். இதை பற்றி சொல்லும்போது தொல்காப்பியர் கூறுகின்ற அந்த முதுமை என்ற சொல்லுக்கு விளக்கம் தரும் சேனாவரையர், பிரிதொரு காரணம் பற்றாது காலம் பற்றி ஒரு தடையாக அப்பொருட்கள் தோன்றும் பருவம் என்று கூறுவார். ஒரு தடையாக என்பது ஆண்டுக்காண்டு வயது ஏறுமையை ஒழிய யாருக்கும் வயது குறையப் போவதில்லை. எனவே இந்த இளமை நிலையில்லாத இளமை, நில்லா இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையா என்பது சிலப்பதிகாரம். அந்த வகையில் இளமை நிற்காது என்பதை நீரில் தோன்றும் குமிழி என்கிறார் குமரகுருபர். குமிழ், அந்த நீரில் தோன்றும் குமிழி 1 வினாடி அல்லது 2 வினாடிகள் 3 வினாடி சென்று உடைந்து போகும். அதுதான் இந்த வாழ்க்கை. நிறை செல்வம், நீரில் சுருட்டு நெடுந்திரைகள், நீரில் சுருட்டி தோன்றின நெடுந்திரைகளை போன்றது நம்முடைய செல்வம். செல்வம் அப்படிதான், செல்வம் நிலைக்காது. அகடுற நில்லாது யார் மட்டும் சகடக்கால் போல வரும், துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க. அகடுற நில்லாது யார் மாட்டும் செல்வம் சகடக்கால் போல வரும் என்பது நாலடியார். செல்வம் எங்கும் நிலையில்லாதது, உருண்டு போகும். செல்வோம் என்று சென்றுவிடும். அந்த வகையில் நிலையில்லாத இந்த செல்வமானது நீரில் தோன்றுகின்ற அலைகள் போன்றது என்கிறார் நமது குமரகுருபர். அடுத்து யாக்கையை பற்றி சொல்லும்போது,
நீர்மேல் எழுத்திற்கு நேர் என்று ஔவையார் கூறியது போல நீர் நல்லார் ஒருவருக்கு இந்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமிலா நெஞ்சினோருக்கு இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் என்பார். நீர்மேல் எழுதுகின்ற எழுத்து நிற்காது, நிலையில்லாது. அதே போலத்தான் இந்த யாக்கை, சென்ற உயிரின் நின்ற யாக்கை என்று கூறுவார். இந்த உடலார் கிறப்பார் உயிரார் பறப்பார் என்பார் வாலி. அந்த வகையில் இந்த யாக்கை என்பது நிலை இல்லாதது. இதை நாம் நம்பி செயல்பட்டோம் என்றால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! உடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே உடம்போடு உயிரை நட்பு என்பார் வள்ளுவர். பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு அதற்கு பிறகு உன் உடம்புக்கு பெயர் இல்லை. நீ ஊரெல்லாம் கூடி ஒலிக்க எழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு நீர் சூரையும் காட்டினை கொண்டு போய் சுற்றிட்டு நீர்நீள் மூழ்கி நினைப்பொழிந்தார் என்பார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார் கிடக்கப்படுத்தார் கடந்தொழித்தார். இதுதான் உடல். குளமுடைந்தால் அதை ஓடென்று வைப்பர், உடல் உடைந்தால் இறைப்போதும் வையாரே என்பார் திருமூலர். எத்தனை நாளைக்கு இந்த இறந்த உடலை பாதுகாத்து வைத்திருக்க முடியும்? பயனற்றது. உண்மையில் சொல்லப்போனால் மீன் செத்தா கருவாடு, நீர் செத்தா வெறுங்கோடு, கண்ணதாசன் சொன்னது சொல்லுவார். ஒரு திரைப்படத்தில் வரும். நம்முடைய உடலும் இந்த இளமையும் நம்முடைய செல்வம் இவை மூன்றும் நிலையில்லாதவை. எழுத்தாகும் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால். அன்பர்களே அல்லது நண்பர்களே, மக்களே, எண்ணி வழுத்தாத எம்பிரான் மன்று. இந்த உலகில் வாழ்கின்ற நாம் எம்பிரானை தொழாமல் மறந்து போனது ஏன் என்று கேள்வி கேட்டு இந்த கடவுள் வாழ்த்தை அமைக்கிறார். மீண்டும் இந்த வெண்பாவை பார்ப்போம். நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டு நெடுந்திரைகள். நீர்க்குமிழி போன்றது இளமை, நீரில் தோன்றுகின்ற அலைகள் போன்றது செல்வம், நீரில் எழுதுகின்ற எழுத்து போன்றது உடம்பு. எனவே இவை மூன்றும் நிலையில்லாதவை. இளமை நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது, யாக்கை நிலையில்லாதது என்ற இந்த மூன்றும் இவ்வாறு இருக்க ஏன் நீங்கள் இன்னும் இறைவனை தொழவில்லை? கற்றதனார் ஆய பயனன்கொள் வால் அறிவன் நற்றால் தொழார் எனின் என்று வள்ளுவர் கூறுவது போல படித்த நீங்கள் இந்த மூன்றும் நிலையில்லை என்று தெரிந்தும் இன்னும் ஏன் இறைவனை தொழாது இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டு தொடங்குகிறார். அந்த வகையில் நாம் இன்றைக்கு இந்த முதல் வெண்பாவை பார்த்திருக்கிறோம். குமரகுருபரர் முருகனையே வழிபடு கடவுளாக கொண்டவர். தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கும்போது தொல்காப்பியர் சேயோன்மேய மைவரை உலகம் என்று முருகனை குறிப்பிட்டிருக்கிறார். அகத்தியருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததே முருகன்தான் என்பது ஆன்றோர் வாக்கு. அந்த வகையில் அருணகிரிநாதர் முருகன் அடியாராகவே வாழ்ந்து திருவண்ணாமலையை புகழ் பரப்பியிருக்கிறார். பாம்பன் சுவாமிகள், அந்த வரிசையில் குமரகுருபரர். இன்றைக்கு சொல்லப்போனால் முருகன் பெருமையே பேசி இறைவனோடு கலந்தவர் கிருபானந்த வாரியார். அந்த வகையில் குமரகுருபரர் முருகனுடைய பெருமையை பேசுகின்ற அவர். இந்த வகையில் நமக்கெல்லாம் உணர்த்துகின்ற இந்த நீதிநெறி விளக்கத்தின் முதல் பாடலாகிய கடவுள் வாழ்த்தை நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்களையும் நன்றியையும் கூறி இந்த சிறு நிகழ்ச்சி தொடரும். நாள்தோறும் ஒரு வெண்பாவை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.